வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் மோதலில் பகீரதன், அபிசா கணேசலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். திரு அவை தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கையை மீளுருவாக்கி மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மக்கள் உணர்வுபூர்வமாக பங்கேற்பு. கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் அருட்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள். தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை, பல்லாயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பங்கேற்பு. கரம்பொன் புனித வேளாங்கண்ணி யாத்திரை தல வருடாந்த திருவிழா இவ்வருடம் வைகாசி மாதம் 30ஆம் திகதி சனிக்கிழமை. விரிவான செய்திகள். டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் திரு அவை பங்கேற்பதோடு அவற்றை பொறுப்புடனும் ஞானத்துடனும் பயன்படுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டுமென திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மனித முகங்களையும் குரல்களையும் பாதுகாப்போம் எனும் தலைப்பில் வத்திக்கான் தகவல் தொடர்பு, கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான துறைகள் இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டின் பங்கேற்பாளர்களை சந்தித்த போதே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்க ஊடகங்கள் குறித்த ஆவணத்தை மேற்கோள் காட்டி தனக்கு கிடைத்த வழிமுறைகளை பயன்படுத்தி நற்செய்தியின் மூலம் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வருவதற்காக கிறிஸ்து திரு அவையை நிறுவினார் எனவும் குறிப்பிட்டார். மனித கண்ணியத்தை புறக்கணித்து கட்டுப்பாடின்றி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் போது அது மனித உறவுகளின் தேவையை சுரண்டும் கருவிகளாக மாறும் என எச்சரித்த திருத்தந்தை அவர்கள் கடவுள் விரும்பிய மனித வாழ்வின் உண்மையான அர்த்தத்தையும் மகத்துவத்தையும் மக்கள் மீண்டும் கண்டறிய திரு அவை உதவ வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்தார். மனுக்குலம் எதிர்கொள்ளும் சவால் தொழில்நுட்ப சவால் அல்ல, மாறாக மனித இருத்தலை தேடும் அடிப்படை மனிதவியல் சவால் என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் ஆண்டவரை தியானிப்பதன் மூலம் மனிதன் தன்னையே நன்றாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் கிறிஸ்துவின் இதயத்தை விட்டு பிரிந்து நம்முடைய சொந்த இதயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாதெனவும் தெரிவித்தார். இளையோரிடம் ஊடக செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை வளர்க்க திரு அவையும் அதன் தலைவர்களும் கல்வி அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதோடு அவர்களின் ஆன்மீக நலனை பாதுகாக்கும் நோக்கோடு தொழில்நுட்ப பயன்பாட்டில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாட்டு ஒழுக்க விதிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் இளையோர் உயிருள்ள கிறிஸ்துவை சந்திக்கவும் தொழில்நுட்பத்தை முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை முறையுடன் ஒருங்கிணைக்கவும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்ட திருத்தந்தை மனித புத்திசாலித்தனமும் கடவுளின் படைப்பு திட்டமும் ஒற்றுமையில் செயல்படும் போது தொழில்நுட்பத்தின் மீதான புதிய நம்பிக்கை உருவாகும் என தான் நம்புவதாகவும் எடுத்துரைத்தார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவின் நினைவுகளை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தாயகத்திலும் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் கடந்த 18ஆம் திகதி திங்கட்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினரால் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்றது. தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்வில் சமய தலைவர்கள், பொதுமக்கள் என 10,000க்கும் அதிகமானவர்கள் கலந்து தமிழ் இனப்படுகொலையை உலகிற்கு வெளிப்படுத்தி அதற்கான நீதியை கோரி இறந்த உறவுகளுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது 1,40,000க்கும் அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் உள்ளனர் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திடம் மன்னார் மறைமாவட்டத்தில் முன்னாள் ஆயர் அமரர் பேரருட்தந்தை ராயப்ப யோசப் அவர்களினால் கையளிக்கப்பட்ட ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அருட்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு வைகாசி மாதம் 18ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை உருத்திரபுரம் புனித பெட்ரிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. உருத்திரபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து அகவணக்கம், அஞ்சலி உரை, ஈகை சுடரேற்றல் என்பவற்றுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நாளில் கொல்லப்பட்டு அங்கவீனர்களாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஆயிரக்கணக்கானவர்கள் வெளிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தனர். வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களும் ஒருவர். இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் போராளிகளின் சரணடைதலுக்கு உதவியாக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் போராளிகளுடன் இணைந்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தூய ஆவியார் பெந்தகோஸ்து பெருவிழாவை முன்னிட்டு வருடாந்தம் நடைபெறும் தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை இவ்வருடம் மறைமாவட்ட ரீதியாக
யாழ்ப்பாணம், மாங்குளம் ஆகிய 2 இடங்களில் நடைபெற்று வருகின்றது. யாழ் புனித மடத்தினார் சிறிய குறுமட மைதானம் மற்றும் மாங்குளம் இறையிறக்க தியான நிலையத்தில் வைகாசி மாதம் 23ஆம் திகதி சனிக்கிழமை இன்று மாலை 6 மணியிலிருந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை இத்திருவிழிப்பு ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை, தீவகம், இளவாலை மற்றும் யாழ்ப்பாண மறைக்கோட்ட இறைமக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்டுள்ள வழிபாடுகள் ஜெரிக்கோ சபம் திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகி யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை யஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருவிழிப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆராதனைகளும் இடம்பெற்று வருகின்றன. மாங்குளத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மறைக்கோட்ட இறைமக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்டுள்ள வழிபாடுகள் ஜெரிக்கோ சபம் திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகி யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்களின் தலைமையில் திருவிழிப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆராதனைகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றுள்ளனர். யாழ் மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக எழுச்சி நாள் வைகாசி மாதம் 17ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மவ்லிஸ் அவர்களின் வழிகாட்டலில் மறைக்கோட்ட கழக இயக்குனர் அருட்தந்தை ஜோன் ஹில்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு செபஸ்டியான் பிள்ளை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி, சிறப்புரை, விழிப்புணர்வு வீதி நாடகம், கலை நிகழ்வுகள், கழக கூட்டம், முன்னாள் மறைக்கோட்ட இயக்குநர்களுக்கான கௌரவிப்பு என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் குருநகர் கடற்கரை வீதியிலிருந்து பிரதான வீதி ஊடாக குருநகர் புனித யாகப்பர் ஆலயம் வரையான போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியும் தொடர்ந்து ஆலய மண்டபத்தில் சிறப்புரையும் இடம்பெற்றன. சிறப்புரையை திருவுள்ள சபை அருட்தந்தை பிராங்க் டவ் அவர்கள் போதைப்பொருள் பாவனை மற்றும் சமூக தொடர்பாடல் சாதனங்களின் நன்மை தீமை எனும் தலைப்பில் வழங்கினார். சிறப்புரை நிறைவில் புனித யாகப்பர் ஆலய வளாகத்தில் பீட பணியாளர்களால் சமூக தொடர்பாடல் சாதனங்களின் நன்மை தீமை தொடர்பான வீதி நாடக ஆற்றுகை இடம்பெற்றது. தொடர்ந்து கழக கூட்டமும் கலை நிகழ்வுகளும் முன்னாள் மறைக்கோட்ட இயக்குநர்கள் அருட்தந்தையர்கள் ரொஹான், ரேமண்ட் ரெனால்ட், கஜீஸ்காந்த் ஆகியோருக்கான கௌரவிப்பு நிகழ்வும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், அருட்தந்தை மௌலிஸ், மூத்த பொதுநிலை மறையாசிரியர் ஜெயசீலன், அருட்தந்தை ஜோன் ஹில்டன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். உலக தொடர்பாடல் தினத்தை முன்னிட்டு யாழ் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 17ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. திருப்பலியை யாழ் மறைக்கோட்ட முதல்வர் பேராலய பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஏரோ செல்வநாயகம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்திருப்பலியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம், யாழ் புனித வளனார் அச்சகம் மற்றும் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் ஏனைய கத்தோலிக்க ஊடக பணியாளர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். 1967ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட உலக தொடர்பாடல் தினம் ஒவ்வொரு வருடமும் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவென்று கொண்டாடப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவின் நினைவுகளை முன்னிறுத்தி யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கடந்த 18ஆம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஈகை சுடரேற்றப்பட்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் போரின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவரும் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் தமிழீழ கல்வி மேம்பாட்டுத்துறை பொறுப்பாளருமான அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களுக்கான நினைவு நிகழ்வும் அன்றைய தினம் நடைபெற்றது. இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் போராளிகளின் சரணடைதலுக்கு உதவியாக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் போராளிகளுடன் இணைத்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அன்றைய தினம் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஈகை சுடரேற்றப்பட்டு அருட்தந்தை ஜெராட் சவரிமுத்து அவர்களின் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழின் அழிப்பு வரலாற்றையும் அவர்கள் கடந்து வந்த துயரமிக்க வழிகளையும் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நினைவாயுதம் தமிழின வழிகளின் ஏடு வரலாற்று ஆவண கண்காட்சி வைகாசி மாதம் 16ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கட்டடத் தொகுதியில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் தமிழ் மக்களின் வரலாற்று பதிவுகள், ஈழப் போராட்ட கால ஆவணங்கள், நினைவுப் பொருட்கள் மற்றும் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பேரவலங்களை சித்தரிக்கும் அரிய புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியை பல்கலைக்கழக மாணவர்கள்
பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பார்வையிட்டனர். புனரமைப்பு செய்யப்பட்ட சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோவான் ஆலய பீட மற்றும் பீடப்பகுதி அபிஷேக நிகழ்வு வைகாசி மாதம் 23ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் கலந்து புனரமைக்கப்பட்ட பீடத்தை ஆசிர்வதித்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டதுடன் திருப்பலி நிறைவில் இப்புனரமைப்பு பணிக்கான நிதியுதவியை வழங்கிய திரு ஒலிவர் பெர்னாண்டோ அவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது. கரம்பொன் புனித வேளாங்கண்ணி அன்னை யாத்திரை தல வருடாந்த திருவிழாவிற்கான ஆயத்தங்கள் பங்குத்தந்தை அருட்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வருகின்ற 25ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி தினமும் மாலை 5 மணிக்கு திருச்செப மாலையுடன் திருப்பலி இடம்பெறும் எனவும் 29ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நற்கருணை விழாவும் 30ஆம் திகதி சனிக்கிழமை காலை 6:45 மணிக்கு யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும் எனவும் அருட்தந்தை தயாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் 31ஆம் திகதி இடம்பெறும் இத்திருவிழா அன்றைய தினம் மூவொரு இறைவன் திருவிழா காரணமாக வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு அளம்பில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் மரியாயின் சேனை நல்ல ஆலோசனை மாதா பிரசீடியம் ஆரம்பிக்கப்பட்டதின் 25வது ஆண்டு நிறைவு நன்றி திருப்பலி வைகாசி மாதம் 16ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எமில் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து செபமலர் வெளியீடும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட மரியாயின் சேனை அங்கத்தவர்களும் கலந்து சிறப்பித்தனர். அளம்பில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் 2001ஆம் ஆண்டு அப்போதைய பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் பணிக்காலத்தில் நல்ல ஆலோசனை மாதா பிரசீடியம் என்னும் பெயரில் மரியாயின் சேனை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் வைகாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை திரு அவையின் அன்னை புனித கன்னி மரியா, கன்னியான பாசி நகர் புனித மகதலா மரியா, திருத்தந்தை புனித 7ஆம் கிரகோரி மற்றும் மறைபணியாளரும் மறைவல்லுநருமான வணக்கத்துக்குரிய புனித பீடு நினைவு நாள். வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளர் புனித பிலிப்பி நேரி நினைவு நாள். வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை ஆயரான கண்டபரி நகர் புனித அகஸ்தீன் நினைவு நாள். வைகாசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. அன்பின் கன்னியர் அருட்சகோதரிகள் சபை இலங்கை மாகாண புதிய முதல்வி அருட்சகோதரி லங்கா பெர்னாண்டோ அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு வைகாசி மாதம் 21ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. ரோமாபுரியிலிருந்து வருகை தந்த டொன் பொஸ்கோ செலேசிய சபை தலைவர் அருட்தந்தை ஃபேபியோ அட்டாட் அவர்கள் இலங்கை நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள டொன் பொஸ்கோ செலேசிய பணித்தளங்களை தரிசித்துள்ளார். வைகாசி மாதம் 14ஆம் திகதி வியாழக்கிழமை இலங்கை நாட்டை வந்தடைந்த இவர் இலங்கையின் தென் பகுதியில் உள்ள செலேசிய இல்லங்களை தரிசித்து அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். தொடர்ந்து 17ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி டொன் பொஸ்கோ நிறுவனத்தை தரிசித்து அங்கு இடம்பெற்ற கலை நிகழ்வுகளிலும் கலந்துரையாடலிலும் பங்கு பெற்றினர். இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், சபை மாகாண முதல்வர், உபமாகாண முதல்வர், வடக்கில் பணியாற்றும் செலேசிய இல்ல அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இளையோர், இன்ஃபோடெக் மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமூகத்தில் மாற்று வலுவுள்ளோரை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை கிளரேசியன் சபையினரால் மன்னார் மறை மாவட்டம் வவுனியா பம்பைமடு பிரதேசத்தில் நடாத்தப்பட்டு வரும் பரோட் மாற்றுத்திறனாளிகள் அமையம் ஆரம்பிக்கப்பட்டதன் 17ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வு வைகாசி மாதம் 19ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பரோட் அமைய நிறைவேற்றிய இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை எவரெஸ்ட் டயஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில்
நன்றி திருப்பலியும் தொடர்ந்து அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன. திருப்பலியை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அரங்க நிகழ்வில் பரோட் அமைய பயனாளிகளின் கலை நிகழ்வுகளும் பரோட் அமையத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய 9 பணியாளர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அமைய பணியாளர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையமான நீர்வேலி தெற்கில் அமைக்கப்பட்டு வந்த கருவி நிறுவனத்தின் நடுவ பணியக திறப்பு விழா வைகாசி மாதம் 20ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கருவி நிறுவன கௌரவ தலைவர் திரு கணபதி பிள்ளை சர்வானந்தா அவர்களின் தலைமையில் கருவி நிறுவனர் திரு கனகலிங்கம் தர்மசேகரம் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தொழிலதிபர் திரு சிவலோகநாதன் அவர்கள் கலந்து பணியக கட்டடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கருவிதரு சிறப்பு மலர் வெளியீடும் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் பலரும் பங்கு பெற்றிருந்தனர். மாற்றுத்திறனாளிகளை வழிப்படுத்தி சுயதொழில் திறன்களை அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு கடந்த 13 ஆண்டுகளாக செயலாற்றி வரும் இந்நிறுவனம் தற்போது தமக்கான புதிய கட்டடத்தை நலன் விரும்பிகளின் துணையோடு கட்டி திறந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளார் பிறப்பின் 150வது ஆண்டை முன்னிட்டு நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அறங்காவல் குழுமத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சொற்பொழிவும் கலந்துரையாடலும் வைகாசி மாதம் 16ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. அருட்தந்தை சுபமாலை அன்புராசா அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள அமலமரித்தியாயிகளின் மாகாண இல்லமாகிய தொடர்பகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இந்தியா, தமிழ்நாடு, அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மொழியியல் வரலாற்று ஆய்வறிஞர் திரு விக்டர் அவர்கள் கலந்து சொற்பிறப்பு ஆய்வின் முன்னோடிகள் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார். தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அமலமரித்தியாய்களில் யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மக்கள் என 50க்கும் அதிகமானோர் கலந்து பயனடைந்தனர். எழுவைத்தீவு பங்கிற்குட்பட்ட புனித தோமையார் முன்பள்ளி சிறார்களின் செயல்பாட்டு மகிழ்வும் விளையாட்டுப் போட்டி வைகாசி மாதம் 21ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. முன்பள்ளி பொறுப்பாளர் திரு சஞ்சய்குமார் அவர்களின் தலைமையில் எழுவைத்தீவு புனித தோமையார் ஆலய வளாகத்தில் இடம்பெற்ற இப்போட்டியில் சிறார்கள் சென்ட் தோமஸ், சென்ட் ஆண்டனிஸ் என 2 இல்லங்களாக பிரிந்து போட்டிகளில் பங்கு பெற்றனர். இந்நிகழ்வில் எழுவைத்தீவு பங்கு தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினுசன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் நாவாந்துறை பங்கு தந்தை அருட்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்தார். பழைப்பங்கின் இத்தாவில் புனித பார்பரா அன்னை ஆலய 100ஆண்டு திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை அண்டன் ஜோர்ஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 9ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை துஷ்யந்தன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டதுடன் ஒரு கிராமத்தின் 100ஆண்டின் சாட்சி மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்டத்தில் புனித பார்பரா அன்னையின் பேரில் அமைந்துள்ள ஒரே ஒரு ஆலயமாகிய இவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதி அனுசரணையை இப்பங்கு மக்கள் நல்லுள்ளம் கொண்டவர்களிடம் எதிர்பார்த்து நிற்பதாகவும் பங்கு தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார். சுன்னாக மேளாலை புனித இசிதோர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 17ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 16ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்டம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். தீவகம் புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 20ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. 11ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை குருநகர் பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை யோன் எமில்டன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை புனிதரின் திருச்சொருப தேர்ப்பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன. இளவாலை புனித ரீட்டம்மா ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில்
வைகாசி மாதம் 17ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 13ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 16ஆம் திகதி சனிக்கிழமை நெற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை ஆர்த்தந்தை ரமேஷ் அவர்களும், நெற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக இயக்குனர் ஆர்த்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான 20 வயதிற்குட்பட்டோருக்கான தைகுண்டோ போட்டி வைகாசி மாதம் 19ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பற்றிய யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் செல்வன் BN பெனோ அவர்கள் 1ஆம் இடத்தை பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக மன்னார் மறைமாவட்ட மாந்தை மறைக்கூட்ட இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இளையோர் மற்றும் திருப்பாலத்துவ சபை மாணவர்களுக்கான செபமாலை பேரணி வைகாசி மாதம் 17ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. விடத்தல் தீவு பங்கு தந்தை ஆர்த்தந்தை ஜெயகாந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் ஆர்த்தந்தை ராசானந்தம் நீக்லஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணி பள்ளமடு சந்தி வரவேற்பு திருச்சொரூபத்தில் ஆரம்பமாகி விடத்தல் தீவு புனித யாகப்பர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நெற்கருணை வழிபாட்டுடன் நிறைவடைந்தது. நெற்கருணை வழிபாட்டை காத்தான்குளம் பங்கு தந்தை ஆர்த்தந்தை செல்வநாதன் அவர்கள் நெறிப்படுத்தினர். இப்பேரணியில் மாந்தை மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த இளையோர், அருட்சகோதரிகள், திருப்பாலத்துவ சபை மாணவர்கள், ஊக்குவிப்பாளர்கள் என 160க்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை யூடிலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 16ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருட் தந்தை ஆண்டன் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 19 மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். சுவிஸ் ஆர்கவ் தமிழ் கத்தோலிக்க பணியகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட லொய்கன் புனித லூர்து அன்னை திருவிழாவும் ஆர்கவ் பணியகம் ஆரம்பிக்கப்பட்டதின் 20வது ஆண்டு நிறைவும் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் ஆர்த்தந்தை ஜூட்ஸ் முரளிதரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 17ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை ஆர்த்தந்தை பாலதாஸ் பிராயன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சொரூப தேர்ப்பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. இத்திருப்பலியில் ஆர்காவ் பணியக இறைமக்களுடன் ஏனைய பணியக இறைமக்களும் கலந்து சபித்ததுடன் சுவிட்சர்லாந்து ஆலய மாநாட்டின் பொதுச் செயலாளரும் அலுவலக உதவியாளரும் மைக்ரேஷன் நிதித்துறை தலைவருமான திரு இம்மா கும்ரோ மற்றும் அவரது மனைவியும் கலந்து கொண்டனர். அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை பத்திநாதன் ஜெரோம் லெம்பர்ட் அவர்கள் வைகாசி மாதம் 20ஆம் திகதி கடந்த புதன்கிழமை தனது 76வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். மன்னார் பேசாலை பங்கைச் சேர்ந்த இவர் 1981ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இலங்கையின் பல பகுதிகளில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மறையுரைஞராக பணியாற்றி தமிழ் பேசும் கத்தோலிக்க மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றார். நகைச்சுவை கலந்த ஆழமான பிரசங்கங்களால் இறை வார்த்தையை ஆழமாக எடுத்துரைத்த இவர் நெடுந்தீவு உள்ளிட்ட பல பங்குகளில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றினார். நாட்டின் யுத்த காலத்தில் நெடுந்தீவு பங்கில் பணியாற்றி கொண்டிருந்த இவர் உயிராபத்துக்கள் மத்தியிலும் படகுகளின் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று நெடுந்தீவு மக்களின் உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மதங்களை கடந்து சமூக பணியாற்றியுள்ளார். மேலும் தமிழ் மொழி, நாட்டுக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த அருட்தந்தை அவர்கள் 90களில் திருமறை கலாமன்றத்தின் கலைப்பணிகளுடன் தன்னை ஈடுபடுத்தி மன்றத்தின் நாட்டுக்கூத்து பிரிவின் வளவாளராகவும் பணியாற்றியுள்ளார். அன்பு, எளிமை மற்றும் இறைபணிக்கான அர்ப்பணிப்பால் நினைவு கூறப்படும் லெம்பர்ட் அடிகளார் இறையமைதியில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரு அவை தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கையை மீளுருவாக்கி மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மக்கள் உணர்வுபூர்வமாக பங்கேற்பு. கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் ஆர்த்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள். தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை பல்லாயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பங்கேற்பு. கரம்பொன் புனித வேளாங்கண்ணி யாத்திரை தல வருடாந்த திருவிழா இவ்வருடம் வைகாசி மாதம் 30ஆம் திகதி சனிக்கிழமை. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியில் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் மோதலில் பகீரதன், அபிசா கணேசலிங்கம்.